Hi friends. நமக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதா இருக்கட்டும், காலேஜ் படிக்கும்போதா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒர்க் பிளேஸ்ல இருந்து முடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல நம்ம மறக்காம செய்யற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? ஆட்டோகிராஃப். எல்லாரோட நினைவுகளும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம மனசுல கொண்டு நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம மறக்காம வாங்குற ஒரு விஷயம் தான் ஆட்டோகிராஃப். இந்த ஆட்டோகிராஃபை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைரியிலயோ இல்ல படிக்கிற டெக்ஸ்ட் புக்ல கூட வாங்கியிருக்கேன். நான் எல்லாம் நோட் புக்ல வாங்கியிருப்போம், சிலர் டைரியில வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி பல விதமா நம்ம ஆட்டோகிராஃப் சிஸ்டம் நம்ம அந்த காலத்துல அப்படிதான் எழுதி வாங்கியிருப்போம். அது இன்னுமே நான் நிறைய சேவ் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஒர்க் பிளேஸ்ல அப்படின்னு வரும்போது ஒரு கார்டு அவங்களே ரெடி பண்ணி அதுல எல்லாரும் சைன் பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ல நம்ம ஆட்டோகிராஃப் வாங்கியிருப்போம் இல்லையா? சோ இன்னுமே நிறைய பேர் உங்களோட மெமரிஸ்க்காகவும் அதே மாதிரி சேகரிச்சு பத்திரப்படுத்தி வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க யூகேக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்கூல் சிஸ்டம்ல இவங்களோட ஆட்டோகிராஃப் சிஸ்டம் ரொம்ப வித்தியாசமா எனக்கு பட்டுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒயிட் ஷர்ட் தான் பேசிக்கா, எல்லாருக்குமே ஒயிட் பிளைன் ஷர்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சோ அவங்க ஸ்கூல் முடிச்சு போகும்போது நம்ம ஊர்ல 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பிரைமரி, இங்க 6ஆம் கிளாஸ் வரைக்கும் பிரைமரி, ஹை ஸ்கூல் 7th இருந்து 10th வரைக்கும், 11th and 12th இங்க ஏ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல நர்சரியில இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நிறைய ஸ்கூல் சேர்ந்தே இருக்கும். இங்க பிரைமரி அதிகமா தனியா இருக்கும், ஹை ஸ்கூல் தனியா இருக்கும், இந்த 11th 12th தனியா தான் அதிகமா நம்ம பார்க்க முடியும். இப்படி பிரிச்சு பிரிச்சு இருக்கும். ஆனா ஸ்கூல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். இதுல அவங்க 6th முடிச்சு போனாலும் சரி, 10th முடிச்சு போனாலும் சரி, 12th முடிச்சு போனாலும் சரி, இவங்களோட ஆட்டோகிராஃப் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுதான் இவங்களோட ஆட்டோகிராஃப் சிஸ்டம். அவங்க என்னைக்கு அந்த லாஸ்ட் டே சென்ட் ஆஃப் கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு எல்லாருமே அவங்களோட யூனிஃபார்ம் அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு ஒயிட் ஷர்ட் புதுசா வாங்கிட்டு அவங்க மேல போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அதுலதான் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி டீச்சர்ஸ்ட எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி வாங்குவாங்க. அவங்க கிளாஸ் மட்டும் இல்லைங்க, அந்த இப்ப 6th படிக்கிற பிள்ளைங்க 5th டீம் வாங்குவாங்க, 4th டீம் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அதிகமா அங்க பழக்கம் உள்ள அந்த ஸ்கூல்ல உள்ள எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எழுதி சைன் வாங்கிடுவாங்க. இதுல ஃபுல்லா விஷஸ் இருக்கும், அவங்களோட பேர் இருக்கும், பெஸ்ட் ஆஃப் லக், குட் லக், இந்த மாதிரி அதிகமான இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இதுல யார் அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இதுல ஒட்டி இதை வேற போட்டுட்டு அவங்க அன்னைக்கு ஃபுல்லா ஸ்கூல் ஃபுல்லா போயிட்டு வருவாங்க. போட்டோஸும் ஒட்டி இருக்கும். அப்ப நம்மள மாதிரி டைரிஸ்ல இவங்க ஆட்டோகிராஃப் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1-2 ரொம்ப குறைவு. இது மட்டுமா, அவங்களோட சாக்ஸ்ல வாங்கிக்குவாங்க, அவங்களோட டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் வாங்கிக்குவாங்க, அது பெர்மனன்ட் மார்க்கர்ல எழுதி வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டைல்ல இருக்கு, இங்க உள்ள இருக்கு. இதை பார்த்தோன்னா என்னடா எல்லாருமே ஒரு கிளாஸ்ல 25 பிள்ளைங்க இருந்தா 25 பிள்ளைங்களும் இது மாதிரி போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதுதான் இங்க உள்ள ஆட்டோகிராஃப் சிஸ்டம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. See you guys in next video.